12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 நேர்மாறு முக்கோணவியல் சார்புகள் பயிற்சி 4.3 இரண்டாம் கணக்கு பார்க்கிறோம். மதிப்பு காண்க என 2 சப்டிவிஷன்கள் வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கு. முதல் சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 5π/4 மதிப்பு என்னன்னு கணக்கிடணும். tan இன்வர்ஸ் ஆஃப் tan தீட்டா என்பதை tan இன்வர்ஸு tan கேன்சல் ஆகி தீட்டான்னு எழுதுகிறோம். அப்படின்னா தீட்டா இருக்கக்கூடிய இடைவெளியானது -π/2, +π/2 ஓப்பன் ப்ராக்கெட்டில் இருக்கணும். எனவே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வினாவில் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணிவிட்டு 5π/4ன்னு எழுதுறேன்னா 5π/4 ஆனது -π/2, +π/2ங்கிற இடைவெளியில் அமையலை. அப்போ இந்த 5π/4 எப்படி எழுதிக்கலான்னா π + π/4ன்னு பிரித்து எழுதிடலாம். π என்பது 180 + தீட்டா என்பது 3ஆம் கால் பகுதி. 3ஆம் கால் பகுதியில் tan ஆஃப் 180 + தீட்டா என்பதை tan தீட்டான்னு எழுதிக்கலாம். எனவே 5π/4 என்பதை π + π/4ன்னு எழுதிடுறோம். tan ஆஃப் 180 + தீட்டா என்பது tan தீட்டா. தீட்டாவிற்கு பதிலாக இங்கே π/4ன்னு கொடுத்துட்றோம். π/4 என்பது -90 to +90ங்கிற இடைவெளியில் அமைகிறதுனால tan இன்வர்ஸையும் டேனையும் கேன்சல் பண்ணிவிட்டு மதிப்பு π/4ன்னு எழுதிடுறோம். π/4 பிலாங்ஸ் டு -π/2, +π/2ங்கிற இடைவெளியில் அமையுது. அடுத்து இரண்டாவது சப்டிவிஷனில் கணக்கிட வேண்டியது tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் -π/6. π/6 என்பது 30 டிகிரி, -π/6 என்பது -30 டிகிரி. -30 என்பது -90 to +90ங்கிற இடைவெளியில் அமைகிறதுனாலே இந்த மதிப்பு இந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியதுக்கு வெளிப்படையாக மதிப்பு -π/6ன்னு கொடுத்துடலாம். tan ஆஃப் -π/6 என்பதுக்கு விடையானது -π/6. எதனால் கொடுக்குறேன்னா -π/6 பிலாங்ஸ் டு -90 to +90ங்கிற இடைவெளியில் அமையுது. தேங்க்யூ.